அப்பா, பர்த்டே பார்ட்டிக்கு போறேன்னு சொன்னலப்பா. ஆமா. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடலான்னு பிளான் பண்ணிருக்கோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வாங்கிட்டாங்கப்பா. ஆனா எனக்கு அம்மா வாங்கி தர மாட்டேன்னு சொல்றாங்க. என்னங்க ஆ? வாங்கி தர முடியாதுன்னு சொல்லுங்க. ஆ, ப்ளீஸ்ப்பா, ட்ரெஸ் மட்டும் வாங்கி கொடுங்கப்பா. இப்ப போய் நான் பார்ட்டிக்கு வர முடியாதுன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்கப்பா. ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு போலனா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கப்பா. ப்ளீஸ்ப்பா அப்பா, ப்ளீஸ்ப்பா. ஆ, சரியா. ம்? இனியா ஏதோ ட்ரெஸ் வேணும்னு கேக்குறா. நீ கொஞ்சம் அவளை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்குறியா? சரிப்பா. நான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வாங்கி கொடுக்க சொல்றீங்க. இரு பாக்கியா. இனியா, ட்ரெஸ் இன்னைக்கே வேணுமா? ஆ, இன்னைக்கே வேணும் டாடி. ஆ, சரியா. அப்பா. என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துரு. ஓகே. சரிப்பா. என்னங்க என்னங்க எஸ், இந்த வீட்ல யார் நான் சொல்றத கேக்குறாங்க? எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு தான் செய்றாங்க. அண்ணே, வாண்ணே நம்ம போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரலாம். சரியா? நீ இவளை கூட்டிட்டு போனீனா நான் உன் கூட பேசவே மாட்டேன் பாத்துக்க. இதெல்லாம் தேவையாடா இப்ப இவளுக்கு? அதான் அப்பா சொல்லிட்டு போறாருலமா, விடுமா. அப்போ அம்மா நான் சொல்லிட்டு இருக்கனே, வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கனே, நான் சொல்றது உங்க யார் காதுலயும் கேக்கலையா? அண்ணே, இங்க நின்னு அம்மா பேசியே காரியத்தை கெடுத்துருவாங்க. நீ வாண்ணே நம்ம போலாம். இனியா, சரி இரு இனியா, நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறேன். போயிட்டு வந்து உன்னை கூட்டு போறேன். சரியா? ஏய், நீ ஃப்ரெண்ட் பார்க்க போனல? போ போ போ. எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 1.5 hour ஆகும். அவ்வளவு நேரம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. நீ வா போலாம். அண்ணா, உன்கிட்ட பர்ஸ் இருக்கா? ம், இருக்கு. அப்ப வா வா வா, வா, சீக்கிரம் போயிட்டு வா, 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 வா. நில்லு. சரியா? நான் சொல்றத கேளு. வாம்மா. வேண்டாம் போகாத. வாண்ணே, ஏய், சீக்கிரம் வா. இனியா நில்லு. என்ன பண்றது? எப்படி தடுக்கிறது? பாத்தியா, இந்த வீட்ல யாரும் நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹலோ, ஹலோ, சொல்லுங்க. திவ்யாவோட அம்மா தானே? ஆமா, நீங்க இனியா மம்மி தானே? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நான் சும்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு தான் கால் பண்ணேன். நல்லா இருக்கீங்க. ம். ஆ, திவ்யா தூங்கிட்டாளா? இல்ல இல்ல, அவ போன்ல ஏதோ பாத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கூப்பிடட்டுமா? வேணாம் வேணாம் வேணாம். நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் கால் பண்ணேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போகணும்னு ஏதோ வெளியில ஈசிஆர் கிட்ட போகணும்னு இனியா சொல்லிட்டு இருந்தா. கிளாஸ்ல எல்லாரும் போறதா சொன்னா. திவ்யாவும் போறாளா? இல்லையே, என்கிட்ட திவ்யா அப்படி எதுவும் சொல்லலையே. சொல்லலையா? இல்லங்க, திவ்யா அப்படி எதுவும் பர்த்டே பார்ட்டி பத்தி சொல்லலீங்க. இல்ல, கிளாஸ்ல எல்லாரும் போறதா சொன்னா. இல்லங்க, என்கிட்ட திவ்யா அப்படி எதுவும் சொல்லல. நான் வேணா கேட்கட்டுமா? ஆ, அதான் உங்ககிட்ட எதுவும் கேட்கலன்னு சொன்னீங்களே, கேட்காம எப்படி போவா? ஆமாங்க, பர்த்டே பார்ட்டி பத்திலாம் எதுவும் சொல்லல. திவ்யா போலங்க. சரி சரி சரி, நான் அவகிட்டயே கேட்டுக்கிறேங்க. ம், ஓகேங்க. சரி. அப்படின்னா இனியா கிளாஸ்ல எல்லாரும் பர்த்டே பார்ட்டிக்கு போறோன்னு என்கிட்ட போய் சொல்லிருக்கா. பாக்யலட்சுமி, ஏமா பாக்யலட்சுமி,
பாத்தீங்களா மாமா, வர வர இனியா நம்ம கிட்ட எல்லாம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாரும் போறாங்க, கிளாஸ்ல எல்லாரும் போறாங்க அப்படின்னு அவ சொன்னதுனால தானே அவர் அவளை போக சொன்னாரு. இப்ப அவ ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா அவ போலையாம். அதான் மாமா, திவ்யா இனியாவோட கிளாஸ்ல படிக்கிறாளே, இங்கதான் அவங்க வீடு இருக்கு. நான் கூட அடிக்கடி அவங்க அம்மாவை பாப்பேன்னு சொல்வேனே, அந்த பொண்ணு போகலையாம், இவ மட்டும் போறாளாம். ஏமா, கிளாஸ்ல ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள்னா அதுக்கு வேண்டப்பட்ட பிள்ளைகளும் அதுக்கு க்ளோஸா இருக்க பிள்ளைகள் மட்டும்தானே போவோம், எல்லா பிள்ளைகளுமா போவோம்? இல்ல மாமா, இவ நம்ம கிட்ட அப்படி சொல்லலையே. கிளாஸ்ல எல்லாரும் போறதா தானே சொன்னா. ஏமா, கிளாஸ் ரூமே மொத்தமா கிளம்பி போறதுக்கு என்ன டூர் போறாங்களா இல்ல எக்ஸிபிஷனுக்கு போறாங்களா? என்னம்மா நீ? நீங்களும் அவள மாதிரியே பேசாதீங்க மாமா. என்ன வயசாகுது மாமா இனியாவுக்கு? 14 வயசு. 14 வயசுல அப்படி என்ன பார்ட்டி மாமா? அதுவும் அவங்க இருக்கிற வீட்லயே அப்பா அம்மா எல்லாரும் இருந்து கொண்டாடினா பரவாயில்ல, எங்கேயோ தள்ளி போய் கொண்டாடுறாங்கன்னா என்ன மாமா இதெல்லாம்? வீட்ல இருந்து நம்ம யாராவது கூட போனாலும் பரவாயில்ல, அதுவும் இல்ல. எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. உங்க பையனை பாருங்க, ஒரு அக்கறையும் இல்ல. பார்ட்டிக்கு போன்னு சொன்னது மட்டும் இல்லாம செழியன இனியவ கூட்டிட்டு போய் Dress வேற வாங்கி தர சொல்றாரு. மாமா, தினமும் நம்ம பேப்பர்ல டிவில என்னென்னமோ பாக்குறோம்ல, ஒரு வயசு பொண்ணு அனுப்பிட்டு நம்ம எப்படி மாமா நிம்மதியா இருக்க முடியும்? நான் அனுப்ப மாட்டேன் மாமா, என்ன நடந்தாலும் சரி நான் அனுப்ப மாட்டேன் மாமா. சரிம்மா, நீ அனுப்ப வேண்டாம். இனியா தானே, நம்ம சொன்னா கேட்டுக்கிட போறா. விடுமா. யாரு மாமா? இனியாவா? நான் சொன்னா கேட்கவே மாட்டா மாமா. அவரு சொன்னாலாவது கேப்பா. அவரும் பாருங்க, என்ன ஏதுன்னு கேட்காம போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போன்ல எதையோ பார்த்துட்டு போயிட்டாரு. ஏதாவது ஒண்ணு கிடக்கும் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் மாமா? ஏதாவது நடந்ததுக்கு அப்புறம் ஐயோ அம்மானு கத்தி என்ன ஆக போகுது? கேட்டா நான் ஒருத்தி தான் இங்க புலம்புறேன், எதுக்கு எடுத்தாலும் புலம்புறேன், எனக்கு நாகரிகம் இல்ல, மத்தவங்க மாதிரி எனக்கு நடந்துக்க தெரியல, நான் படிக்காதவன்னு சொல்லிடுவாரு. ஏமா, இனியா ஒரு பக்கம் எகிரி நின்னு பேசினா நீ இன்னொரு பக்கம் எகிரி நின்னு அவளுக்கு சரி சமமா பேசிட்டு இருக்க. ஐயோ, அம்மா கண்டிக்கணுமா, தப்பு இல்ல. ஆமா, இதுல படிப்பு நாகரிகம்லாம் எங்க இருந்து வந்துச்சு? நீங்க தான் இந்த வீட்ல என்ன பாக்குறீங்களே மாமா, என்ன எங்க கண்டிக்க விடுறாங்க? எங்க நான் சொல்றத இனியா கேக்குறா? எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு மாமா. இப்ப என்னம்மா, இனியா பார்ட்டிக்கு போக கூடாது அவ்வளவுதானே? ஆமா அவளை மாமா, போக விடாம நான் பாத்துக்கிறேன். நான் பேசுறேன் கோபிக்கிட்ட. தயவு செஞ்சு பேசுங்க மாமா. நான் சொல்ல போனா அவர் காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாரு. அவருக்கு ஏதோ பிசினஸ் பிரச்சனை, அதே இதுன்னு போன்ல பேசிட்டு இருக்காரு. அவர் இனியாவை ஏதோ பெரிய பொண்ணா பாக்குறாரு. அவ இன்னும் சின்ன குழந்தைதான் மாமா, 9ஆம் கிளாஸ் தான் படிக்கிறா. 9ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு என்ன மாமா தெரியும்? அவ ஒரு குழந்தை. இவ ஏதோ அவளை ஒரு பெரிய ஆளா நினைச்சு அவ கேக்குறதுக்கெல்லாம் ஏன் சரி சரின்னு சொல்றாருன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவ எங்கேயும் போக வேண்டாம் மாமா. இல்ல அவ கூட வீட்ல யாராவது போறதா இருந்தா சரி, அவ தனியா போறதா இருந்தா என்னால அனுப்ப முடியாது மாமா. தயவு செஞ்சு பேசுங்க. ஐயோ, பேசுறம்மா, ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? இந்த பாரு பாக்கியலட்சுமி, என் காலத்து பிள்ளைகள் மாதிரிலாம் இப்ப யாரும் கிடையாது. அதே மாதிரி உன் காலத்து பிள்ளைகள் மாதிரி இப்ப யாரும் கிடையாது. நீ 14 வயசுல வெள்ளந்தியா திரிஞ்சிட்டு இருந்திருப்ப, அதே மாதிரி இப்ப இருக்கிற பிள்ளைகளும் வெள்ளந்தியா திரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ வேற, இப்ப எல்லா பிள்ளைகளும் பயங்கர விவரமா இருக்குங்க. அதுவும் நம்ம இனியா இருக்காளே, பட்டு பயங்கர விவரம். அவளை பத்திலாம் நீ கவலைப்படாத, புரிஞ்சுதா? என்ன மாமா நீங்க அனுப்ப வேண்டாம்னு சொல்லி உங்களை அவர்கிட்ட பேச சொன்னா நீங்க அவளுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, அது அப்படி இல்லம்மா.
நீ பயப்படுற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. இப்போ என்ன, கோபி சொன்னா இனியா கேப்பா, அவ்வளோதானே? ம். அவனை விட்டே சொல்லுவோம், பார்ட்டிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்றான்னு சொல்லுவோம். பதட்டப்படாதம்மா. நான் இப்ப மட்டும் ஃபோன் பண்ணி கேட்கலனா எனக்கு இது தெரிஞ்சிருக்காது. அவ சொன்னதை நம்பிட்டு தானே இருந்திருப்போம். பாக்கியலட்சுமி, எடுத்ததுக்கெல்லாம் இப்படி எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காத. இது தெரிஞ்சதுன்னு வையே, இனியா வந்து கத்துன்னு கத்துவா. இது கோபிக்கு தெரிஞ்சதுன்னு வைய, 2 பேரும் சேர்ந்து கத்துவாங்க. இந்த பாரு, அப்புறம் பிறந்த நாள் பார்ட்டிக்கு போகக்கூடாதுன்னு நம்ம என்ன சொன்னாலும் எடுபடாது. கோபி கிட்ட மட்டும் நம்ம பேசுவோம், புரிஞ்சுதா? இத பத்தி யார்ட்டையும் பேசாதேன்னு. மாமா, அவரு அவளை அனுப்ப மாட்டேன்னு சொல்ற வரைக்கும் என் உயிர் என் கையிலே இல்ல மாமா. இப்ப என்னம்மா, அவனை சொல்லணும் அவ்வளவுதானே? நான் சொல்றேன். உடம்பு என்னத்துக்குமா அவன் இப்படி பதட்டப்பட்டுக்கிட்டே இருந்தா? போய் வேலையை பாருமா. சரி. ஏதோ சொல்ல வந்தேன், என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேனே. ஞாபகம் வந்தவொன்னு சொல்றேன். அவன்கிட்ட பேசுறமா? என்னங்க, இனி அவ பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் அனுப்ப வேண்டாங்க. ஏன்? எல்லாரும் போறாங்க, நானும் போறேன்னு அவ போய் சொல்லிட்டு இருக்கா. அப்படி எல்லாரும் யாரும் போலங்க. உனக்கு எப்படி தெரியும்? அவளோட ஃப்ரெண்ட் அம்மா கிட்ட இப்பதான் போன்ல பேசினேன். இனியா உன் மேல கோவப்படுறதுல தப்பே இல்லை. இத பாரு, பிள்ளைங்க வளர்றாங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ இந்த வயசுல இருந்த மாதிரி இப்ப இருக்கிற பிள்ளைங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நெருக்கி பிடிச்சா அவங்களுக்கு கோவம் தான் வரும். கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். அது இல்லங்க. போதும், ஏன் தேவையில்லாம இனியாவை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க? போய் வேலையை பாரு. ஏங்க, இனியா. மா, சாரி. போமா அந்த பக்கம். இனியா, அம்மா ஒன்னு சொன்னா கேப்பியா? பர்த்டே பார்ட்டிக்கு போக வேண்டாங்கிறத தவிர நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அதை தாண்டி நான் சொல்ல வந்தேன். நம்ம வீட்டு பக்கத்துல எங்கேயாவது கேக் வெட்டுறாங்கன்னா போயிட்டு வந்துடலாம். அவ்வளவு தூரம் தனியாலாம் வேண்டாமா இனியா? தனியா எங்கம்மா போறேன்? என் ஃப்ரெண்ட்ஸோட தானம்மா போறேன். எல்லாரும் போறாங்களாடி? ஆமாம்மா. இப்பதான் நான் திவ்யா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். திவ்யா போகலையாமே. இப்ப எதுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ண? பண்ணதுனால தானே அவ போலங்கிறது தெரியும். திவ்யாவும் ஸ்வப்னாவும் ஃப்ரெண்ட்ஸே இல்லம்மா. அப்புறம் எப்படி திவ்யா வருவா? நீதானே கிளாஸ் மொத்தமும் போறோம்னு சொன்ன. மா, நான் பர்த்டே பார்ட்டிக்கு போவேன். எவ்வளவு நாள் பிளான் தெரியுமா இது? நீ சும்மா வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காதம்மா, கடுப்பா இருக்கு. நானே பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ்ஸுக்கு என்ன லிப்ஸ்டிக் போடலான்னு பாத்துட்டு இருக்கேன். இனியா, பயமா இருக்குமா? என்னமோ என்ன தனியா ஃபாரினுக்கு அனுப்ப போற மாதிரி எல்லாம் பேசுற நீ. நீ வளர்ந்து அதெல்லாம் செஞ்சுக்கோ, இப்போ வேண்டாமா? மா, நான் இப்பவே வளர்ந்துட்டேமா. உனக்கு 14 வயசுதான் ஆகுதுடி. மா, 14 வயசு ஆகுதுமா எனக்கு. இப்பவும் நீ எனக்கு குழந்தை தாண்டி. போமா, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. இந்தா இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு படு. ஏய், இனியா, குட் நைட்.
ஹாய். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பதான் வாக்கிங் போயிட்டு வந்தேன். பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன். பேட்மிண்டன்லாம் விட்டாச்சா? அதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கியா? நான் இன்னும் எதையுமே மறக்கல. வேற வேற ஏய், ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். ஓகே, பாய். ஐ செட் பாய். சரி, ஓகே. நீங்க ஆபீஸ் கிளம்புங்க. ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணுங்க. பாய். பாய். குட் மார்னிங் எடில். குட் மார்னிங்ப்பா. இந்தா பேப்பர் படிக்கிறியா? ஆ என்னங்க? தேங்க்யூ. நீ காஃபி சாப்பிட்டியா? என்ன பாக்குற? நீங்க யார கேட்டீங்க? உன்னதான். காஃபி சாப்பிட்டியா? குடிக்கணும். சரி, சீக்கிரம் நீயும் குடி. டேய், உங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுடா? ஏன் காஃபி குடிச்சியான்லாம் கேக்குறாரு பாருடா. இது வரைக்கும் உனக்கு கேட்டதே இல்லையா? இல்லையே. சுத்தம். உங்க அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுடா. என்ன பார்த்து சிரிக்கிறாரு. பாவமா நீ? அவர் என் முகத்தை நிமிர்ந்து பார்த்து சிரிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? என்னடா காலையிலேயே இப்படி அதிர்ச்சியெல்லாம் கொடுக்கறாரு? ரொம்ப பாவமா நீ? இதுக்கெல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க? வேண்டாம், நிறுத்து. அதிகம் பேசி அவரை திட்டி என் சந்தோஷத்தை கெடுத்துறாத. நீ எல்லாம் இதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுறியே. அப்பா மட்டும் ரொமான்டிக்கா இருந்தாருன்னா நீ என்ன கண்டுக்கவே மாட்ட போல இருக்க. ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே 100 கோடி ஆசைகள். அம்மா, ம்? என்னம்மா அப்பா சிரிச்சு சிரிச்சு பேசின உடனே நிமிஷத்துக்கு நிமிஷம் சேலையை மாத்துற? நீ வேற. கிச்சன்ல வேலை செய்யும் போது சாம்பார் கொட்டிடுச்சுன்னு நான் சாரிய மாத்திட்டு வந்திருக்கேன். ஓ, நீ எதோ பேசிட்டு இருக்க, சும்மா இருக்க மாட்டியா? ஓகே, ஓகே. வேலைய பாரு. அம்மா, வாமா. எப்படி இருக்கம்மா? பாட்டி, நான் நல்லா இருக்கேன். வாங்க பாட்டி. பாட்டி, ம்? எதுக்கு கீழே உட்காருங்க? மேல உட்காருங்க பாட்டி. சரிப்பா. உட்காருமா. பாட்டி, ம்? எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா, நான் நல்லா இருக்கேன். ம், நீ தாண்டா என் வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிற. ஆமா, காலேஜுக்கு போகாம வீட்ல வெட்டியா தானே இருக்க. வீட்டு பக்கம் வரலாம்ல? என்னம்மா, ம்? நான் வெட்டியா இருக்கேன்னு சொல்லி வச்சிருக்கியா? நான் எவ்வளவு பிஸியா இருக்கேன். ஆமா ஆமா, நீ ரொம்ப பிஸியா இருக்க பாரு. பாரு, மறுபடியும் நக்கல் பண்ற. சொன்னடா, நீ ஏதோ ஷூட்டிங் எல்லாம் பண்ணி பெரிய டைரக்டர் ஆக போறியாமே, எல்லாம் சொன்னா. பாட்டி, அத்தை எப்படி இருக்காங்க? குட்டி பொண்ணு எப்படி இருக்கா? டேய், எல்லாம் என்கிட்டயே கேளு. ஒரு 8 வந்து அங்க பாக்கலாம்ல? வணக்கம் சம்பந்தி. எப்படி வந்தீங்க? எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஆட்டோ எடுத்துட்டு வந்தேன்.
ஆட்டோ நிக்குது. சும்மா உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. பாட்டி உட்காருங்க, உட்காருங்க பாட்டி. பாக்கியா, வீட்ல இனியா இல்லையா? வீட்ல தான் இருக்காம்மா. இதோ கூப்பிடுறேன். இனியா, 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 மா கீழே வா. அவதான் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கால்ல. நல்ல மேக்கப் பண்ணிட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு பரபரப்பா இருக்கால்ல. இப்ப அவளை எதுக்கு கூப்பிடுற?